புதுசா வந்தவங்க கொஞ்சம் முன்னால வந்தவங்க எல்லாருக்குமே இன்னைக்கு முத தடவையா நீங்களே செய்யற மாதிரி சொல்லி தர போறேன். 1800 உள்ள பிளாக் பிரெட் பண்றது எப்படின்னு இப்ப நம்ம பார்க்க போறோம். சூர்யா இங்க வா. ஏற்கனவே எல்லாருக்கும் என்ன செய்யணும் என்னென்ன சேர்க்கணும்னு சொல்லிருக்கனா இல்லையா? இப்ப நீ என்னென்ன சேர்க்கணும் எவ்வளவு சேர்க்கணும்ங்கறத செஞ்சு காட்டு. சரி, மைதா 1 கிலோ, சுகர் 500 கிராம்ஸ், ஈஸ்ட் ஒரு 40 கிராம்ஸ், சால்ட் 20 கிராம்ஸ், டால்டா 50 கிராம்ஸ், சிபி ஒரு 360 கிராம்ஸ், அப்புறம் டீ 1040 கிராம்ஸ், தண்ணி தேவையான அளவு. கொஞ்சம் கூட உனக்கு அறிவே இல்லையா? ஒரு தடவைக்கு 4 தடவை சொன்னேன், இப்படி முழிக்கிற? கண்ட கண்ட களிமண்ணுகள் எல்லாம் கூட்டு வந்து ஏன் உசுர வாங்குறாங்க? ஸ்டைஃபண்ட் வாங்குறதுக்குனே வந்துருதுங்க, வேற என்ன பண்ணோம்? ஏன் மேடம், நீங்க சம்பளம் வாங்காம தான் இங்க வேலை பாக்குறீங்களா? பிந்து, நான் உன்னை எதுவும் சொல்லலையே. என்ன சொல்லியிருந்தீங்கன்னா நீங்க முதல் தடவை சொல்லும் போதே என் குரல் கேட்டிருக்கோம். மேடம், நீங்க 10th என்ன மார்க்கு? ஏன் சும்மா சொல்லுங்களேன். 273. சூர்யா, நீ என்ன மார்க்கு? 419. காலேஜ்ல நீ எத்தனை பர்சன்டேஜ்? கேக்குறல்ல, சொல்லு. 92%. மேடம், நீங்க டியூட்டோரியல் காலேஜ் கூட போனதில்ல, அப்படிதானே? என்ன பிந்து, என்கிட்ட தகராறு பண்ணணும்னே பேசுறியா? ஆமா. இங்க இருக்கிறவங்களை களிமண்ணன் திட்டுறதுக்கு உங்களுக்கு என்ன ரைட்ஸ் இருக்கு? இங்க கத்துக்க வரவங்க யாரும் ராஜா வீட்டு பிள்ளைங்க கிடையாது. இது மூலமா ஏதாவது சான்ஸ் கிடைச்சா லைஃபை லீட் பண்ணிக்கலாங்கிற நம்பிக்கையில தான் வராங்க. நீங்க நினைக்கிற மாதிரி ஸ்டைஃபனுக்கு யாரும் அலையல. ஸ்டைஃபன் கொடுக்கிற ஒரே காரணத்துக்காக இங்க வரவங்களை என்ன வேணா பண்ணலாம்னு நினைச்சிடாதீங்க. இங்க வரவங்க எல்லாம் வசதி இல்லாதவங்க தான். ஆனா கோவப்பட ஆரம்பிச்சுட்டா அவ்வளவுதான், தெரியும்ல? என்ன என்னாச்சு? என்ன பிரச்சனைங்க? மேடம், இவங்க எங்களோட டியூட்டர் தான், அதுக்காக இவங்களை நாங்க மதிக்கிறோம். இதோ இந்த பொண்ணு இங்க வந்து சேர்ந்து 4 நாள் தான் ஆகுது. இன்னைக்குதான் முறையா சொல்லி கொடுக்கறாங்க. இங்க இருக்கிறதுல என்ன பொருள் எதை சேர்க்கணும்னு சரியா தெரியல. அதுக்காக இந்த பொண்ணை களிமண்ணுன்னு திட்டுறாங்க. என்ன மேடம் இது? ஏன் இப்படி எல்லாம் நடந்துக்கிறீங்க? இது நம்ம சேரிட்டி நடத்துது, ஏதோ கடமைக்குன்னு பண்ணல. அத முதல்ல புரிஞ்சுக்கோங்க. சாரி மேடம். இத பாருங்கம்மா, இவங்க பண்ணது தப்புதான். இவங்களுக்காக நான் உங்க எல்லார்கிட்டயும் மன்னிப்பு கேட்டுக்கிறேன். இனிமே இப்படி எல்லாம் நடக்காது, சரியா? கிளாஸை கண்டினியூ பண்ணுங்க. ஓகே மேடம். லலிதா இங்க வா, எப்படி பண்ணணும்னு சொல்லுவா. அக்கா அக்கா, ரொம்ப தேங்க்ஸ்க்கா, உள்ள எனக்காக சப்போர்ட் பண்ணி பேசினதுக்கு. ஆமா, நீ என்ன கிராமத்துல இருந்தா வந்திருக்க? இல்லையே, ஏன்க்கா? அப்புறம் என்ன, ஏதோ புதுசா ஊர்ல இருந்து வந்திருக்க மாதிரி இப்படி பயப்படுற? இல்லக்கா, எனக்கும் யாராவது இப்படி பேசினா கோவம் வரதான் செய்யும். ஏற்கனவே நான் காலேஜ்ல இருந்து டிஸ்கண்டினியூ ஆயிட்டேன். இங்கேயும் ஏதாவது திரும்ப பிரச்சனைனா எங்க அம்மாவால தாங்க முடியாது. அதுக்காக தான். ஓ சரி, காஃபி சாப்பிடலாமா? வா. பாத்துருங்கம்மா. அம்மா, அண்ணிய பாத்தீங்களா? என்ன சொன்னாங்க? இங்க வரேன்னு சொன்னாங்களா? அப்பா, என்னப்பா ஆச்சு? எதுவும் நம்ம நினைச்சது மாதிரி நடக்காது ராஜி. அவ இந்த வீட்டுக்குள்ள காலடி எடுத்து வச்ச நாள்ல இருந்து அவ போற வரைக்கும் ஏதாவது குறையா பண்ணிருப்பேனா?
நம்ம மேல கோவமா கூட இருக்கட்டுங்க. அதுக்காக போலீஸ் ஸ்டேஷன்ல நம்மள பத்தி தப்பு தப்பா குத்த சொன்னப்போ அவ வேடிக்கை தானே பாத்துக்கிட்டு இருந்தா. அப்படி அமுக்கமா நின்னுட்டு இருந்தா என்னங்க அர்த்தம்? எப்படியாவது நம்ம குடும்பத்தோட ஜெயிலுக்கு போகணும் தானே நினைக்கிறா. அன்னைக்கு பாபு நானா இவளை கூட்டிட்டு வரல, இவளாதான் என் கூட வந்தான்னு சொன்னதுக்கு என்னமா கோவப்பட்டா. ஆனா அதான உண்மை. பாதியில வந்து பாதியில விட்டுட்டு போறவோ எதுக்காக அன்னைக்கு இவன் கூட வரணும்? ஒண்ணு மட்டும் நல்லா தெரிஞ்சு போச்சுங்க, இவன் நம்ம புள்ள மேல ஆசைப்பட்டு வரல. அவன் மேல எள்ளுமுன அளவுக்கு கூட அவளுக்கு பாசமே கிடையாது. அப்படி இருந்திருந்தா இன்னைக்கு என் பிள்ளைய ஜெயிலுக்கு அனுப்பியிருப்பாளா? பாருங்க, என் பொண்ணு கல்யாணம் ஆகி போற இடத்துல பிரச்சனையை கொண்டு விட்டுட்டா. இன்னொரு பொண்ணுக்கு கல்யாணமே ஆகுமான்ற அளவுக்கு பண்ணிட்டு போயிட்டா. இப்ப சொல்றேங்க, இனிமே அவ இந்த வீட்டுக்கு வரவே கூடாது. எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் சரி, அவ வேணவே வேணாங்க. நம்ம பையன் ஆசைப்பட்டுட்டானேன்னு எந்த அளவுக்கு கீழே இறங்கி போகணுமோ அதை விட கீழே இறங்கி போயிட்டோங்க. பொண்ணு வீட்டுக்காரங்க கூட இந்த அளவுக்கு போக மாட்டாங்க. பையனை பெத்த நாம போதுங்க. இனிமே போன்ல சமாதானம், நேர்ல சமாதானம், இந்த சுந்தரிமா வச்சு சமாதானம்னு எதுவுமே யோசிக்காதீங்க. நீ சொல்றது சரிதான். சமாதானம்னு நாம ஒரு அடி முன்னாடி எடுத்து வச்சோம்னா நம்ம குடும்பத்தை கலைக்கிறதுக்கு 3 அடி 4 அடின்னு அவன் முன்னாடி எடுத்து வைக்கிறான். இனி சமாதானம் அது இதுங்கிறதுக்கெல்லாம் வேலையே இல்லை. இவங்களை சமாதானப்படுத்துற நேரத்துல நம்ம பையனுக்கு ஆறுதல் சொல்லி அவனை தேத்திடுறோம். இங்க பாருங்க, இனிமே அவங்களே வந்து கேட்டாலும் முடியாதுன்னு சொல்லிடுங்க. சரி சரி, இனிமே அதை பத்தி பேசுறத விடுங்க. வக்கீல் வர சொல்லியிருக்காரு. நான் போய் பாபுவை ஜாமீன் எடுக்கிறதுக்கான வேலையை பார்க்கறேன். அம்மா அழாதீங்கம்மா. அம்மா அம்மா அழாதம்மா. அம்மா, சொல்லுங்க மேடம். இங்க மதியன்னு மதியா கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வருவாங்க. மதி, உன்னை தேடி யாரும் வந்திருந்தாங்க, பாத்தியா? இல்லையே. வெளியே வெயிட் பண்றாங்க, போய் பாரு. எக்ஸ்கியூஸ் மீ. இட்ஸ் ஓகே. அம்மா, எப்ப வந்தம்மா?
இப்பதாம்மா. என்ன திடீர்னு? இல்ல, இங்க போலீஸ் ஸ்டேஷன் வந்த. நீ இங்கே தானே வேலை பார்க்குறேன்னு சொன்ன. அதான் பார்த்துட்டு போலாமேன்னு வந்தேன். மதி, உங்க ஓனர் அம்மா கிட்ட என்ன கூட்டு போறியா? ஆ வாமா வா. மேடம், இவங்க என்னோட அம்மா. வணக்கம்மா. வணக்கம்மா. உங்களை பார்க்கணும்னு சொன்னாங்க. சொல்லுங்கம்மா. மதிய ஒரு முக்கியமான விஷயமா வெளியே கூட்டிட்டு போனோம். இதுக்கு ஏம்மா தயங்குறீங்க? தாராளமா கூட்டிட்டு போங்க. அம்மா, என்னம்மா திடீர்னு? இல்ல மதி, ஏதோ முக்கியமான விஷயம் தானம்மா கூப்பிடுறாங்க. போயிட்டு வாமா. ரொம்ப நன்றிம்மா. பரவாயில்லம்மா. வா வா மதி. அம்மா, என்னமாச்சு? ஒண்ணு இல்ல, நீ வா. ஏதாவது பிரச்சனையாமா? அதெல்லாம் இல்லம்மா. அப்புறம் எதுக்கு என்ன பாதி வேலையில கூட்டிட்டு வந்த? நான் வேலையை முடிச்சிட்டாவது வந்திருப்பேன்ல. அம்மா, நான் உங்ககிட்ட தான்மா கேக்குறேன். நீ நீ வீட்டுக்கு வா, நான் எல்லாத்தையும் சொல்றேன். வா. இத பாரு நித்யா, தேவையில்லாம மனசு போட்டு குழப்பிட்டு இருக்காது, சரியா? உள்ள போய் ரெஸ்ட் எடு, போ. வசந்தா, பாத்தியா, காலமும் நேரமும் நம்ம பக்கம் இருக்குன்னு அடிக்கடி சொல்லுவல்ல, அது 100% உண்மை இல்ல? இல்லைன்னா அந்த லூசு பைய சோமு கரெக்டா அந்த நேரத்துக்கு ஸ்டேஷனுக்கு வருவானா? ஆம்பளையாங்க அவன்? பொண்டாட்டியோட சேர்த்து வைங்கன்னு சொல்லிட்டு போலீஸ் ஸ்டேஷனுக்கு வரான். அவன் வந்தது நமக்கு ரொம்ப நல்லதா போச்சு. அந்த சுந்தரிய நம்ம நித்யா காட்சி எடுத்துட்டால. எப்படியோ அவன் வந்ததால அந்த குடும்பத்து மேல இருந்த கொஞ்ச நஞ்ச பாசமும் நம்ம பொண்ணுக்கு போயிடுச்சு. சூட்டோட சூட்டா அப்படியே நித்யா கிட்டையும் பேசி ஒரு கல்யாணத்தையும் பண்ணி வச்சிடணும். இப்ப இருக்கிற மனநிலையில நம்ம நித்யா நம்மள என்ன, அவங்க தூங்குறாங்க. எப்படியோ அதுங்க கிட்ட இருந்து என் பிள்ளைய பிரிச்சு கூட்டிட்டு வந்தாச்சு. இனிமே அவங்களால எதுவுமே பண்ண முடியாது. அப்பப்பப்பா, என் பிள்ளைய நான் ஆசைப்பட்ட மாதிரி வாழ வைக்கிறதுக்கு எவ்வளவு போராட வேண்டியிருக்கு. எக்காரணத்தை கொண்டும் அந்த சுந்தரி வீட்டோட தொடர்பு இல்லாம பாத்துக்கிட்டாலே போதும், மத்ததெல்லாம் ஒழுங்கா நடக்கும். கொஞ்ச நாள் மட்டும் பாத்துக்க, இந்த கேஸ்லாம் முடியட்டும். நான் நம்ம ரகு கிட்ட பேசிட்டேன், சீக்கிரமாவே கல்யாணத்தை வச்சிருவோம். எதுவா இருந்தாலும் காதும் காதும் வச்ச மாதிரி நடக்கணும். நமக்கு விரோதிங்க வெளியில இல்ல. ஏய், சும்மா அதையே பேசிட்டு இருக்க. ஹலோ, ஆமா, சொல்லுப்பா. எப்போ? சரி, நான் இப்போ அங்க வரேன். என்னங்க? நம்ம கதிரேசனுக்கு ஆக்சிடென்ட் ஆகி ஹாஸ்பிட்டல்ல இருக்கானா, போய் பார்த்துட்டு வந்துருவோம். ஐயோ, நானும் வரணுமா? ஏய், இது என்ன பேச்சு? கதிரேசன் உன் சொந்தக்காரன் தானே? இல்லைங்க, நித்யா தனியா இருப்பாள்ல, அவளை விட்டுட்டு எப்படி? அம்மா இருக்காங்கல்ல, அப்புறம் என்ன? பயமே உங்க அம்மாவை நினைச்சுதான். வெளியே இருக்கிற விரோதிகளை எல்லாம் சமாளிச்சாச்சு. ஆனா வீட்டுக்குள்ள இருக்கிறவங்கள தான் ஒன்றும் பண்ண முடியல. சொந்த வீட்டுக்குள்ளேயே இப்படியா பயந்து பயந்து வாழ்றது? சரி விடு, எப்ப பார்த்தாலும் புலம்பிக்கிட்டு. வா, போய் பார்த்துட்டு வந்துருவோம். சஞ்சய், இதோ வரமா. என்னம்மா? டேய், நாங்க வெளியே போயிட்டு வந்துடுறோம். நித்யா தனியா இருக்கா, நீ எங்கேயும் வெளியே போடாம வீட்ல இருந்து பத்திரமா பாத்துக்கோ. சரி. கீமா, உன் பாட்டி கிட்ட இருந்து பாத்துக்கோடா. நமக்கு இம்சை வேற எங்கேயும் இல்ல. அதுவா போயிடுச்சுன்னு சந்தோஷப்பட்டா உங்க அப்பா போய் திரும்ப கூட்டிட்டு வந்துட்டாரு. திரும்ப திரும்ப சொல்றேன், வெளியே எங்கேயும் போகாம வீட்ல இருந்து அவளை பத்திரமா பாத்துக்கோ, சரியா? சரி. அவனா சின்ன பிள்ளையா? ஒரு தடவை சொன்னா புரியாதா? பாப்பலாம். நாங்க போயிட்டு வந்துடுறோம். போயிட்டு வாங்க.
வீட்ல தான். இந்த நேரத்துல என்ன வீட்ல? ஆமா அப்ஸ், செம்ம போர் அடிக்குது. அப்படியா? அப்ப உடனே கிளம்பி டி நகர் வா. ஐயோ, முக்கியமான வேலை ஒன்று இருக்கு. என்ன விளையாடுறியா? இப்பதான் போர் அடிக்குதுன்னு சொன்ன. ஆமா, அது அப்ப என்ன பத்தி என்ன நினைச்சிட்டு இருக்க? என்ன அவமானப்படுத்துறியா? இல்ல அப்சரா, அம்மா வீட்லயே இரு, எங்கேயும் போக வேணாம்னு சொன்னாங்க. இது அதை விட கேவலப்படுத்துற மாதிரி இருக்கு. அப்சரா, நான் கூப்பிடுறேன், வர முடியுமா முடியாதா? நான் என்ன சொல்ல வரேன்னா, நீ ஒன்னும் சொல்ல வேணாம். பொதுவா பசங்க கல்யாணத்துக்கு அப்புறம் தான் அம்மா பேர் சொல்லி டார்ச்சர் பண்ணுவாங்கன்னு கேள்விப்பட்டிருக்கேன். நீ இப்பவே ஆரம்பிச்சிட்டல. வரேன்னு தானே சொல்ல வந்தேன், நீ அதை கேட்கவே மாட்டேங்கிற. சரி, எங்க வரணும்? டி நகர். சரி, வந்துடுறேன். சீக்கிரம் வரணும். உனக்கு முன்னாடி நான் அங்க இருப்பேன், போதுமா? தேங்க்ஸ்.